ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம இந்த சீரீஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆயில் மேனுஃபேக்சரிங்க்கு டேலில என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, அது எப்படி எனேபிள் பண்றது அப்படிங்கிறது தான் ஒரு 3 வீடியோவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் கிரியேஷன் அண்ட் தென் டிரான்சாக்ஷன் அண்ட் தென் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, புதுசாவே ஒரு கம்பெனி வந்து கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் கம்பெனில போயிட்டு டெமோ ஆயில் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை நீங்க இங்க கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, மேனுஃபேக்சரிங்ல F11 ஃபியூச்சர்ஸ்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, காஸ்ட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும். நான் அது இங்க எனேபிள் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, மல்டிபிள் பிரைஸ் லெவல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும். அதுவும் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, எனேபிள் பேட்சஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்தது மெயின்டைன் எக்ஸ்பைரி டேட் ஃபார் பேட்சஸ்ங்கிறதும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆயில் மேனுஃபேக்சரிங் பண்றோம் அப்படின்னா இந்த டீடைல்ஸ் எல்லாம் கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இங்க உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துட முடியும். எனக்கு இப்போதைக்கு இவே பில் தேவையில்லை. ஸோ அதனால நான் நோ கொடுத்துக்கிறேன். நான் இதை சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ மாஸ்டர் கிரியேஷன் தான் நம்ம மெயினா பார்க்க போறோம். உங்க எல்லாத்துக்குமே தெரியும், மாஸ்டர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரியேட்டுக்குள்ள போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, லெட்ஜர்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறேன். நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சப்ளையர் அப்படிங்கிற ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணிடுறேன். சப்ளையர் ஏ அப்படிங்கிற ஒரு லெட்ஜர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். அன்ரெஜிஸ்டர். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சப்ளையர் பிங்கிற ஒரு லெஜருமே நான் கிரியேட் பண்ணிட்டேன். இவங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்ரெஜிஸ்டர் தான். உங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க இங்க கொடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஸோ அதனால நான் காமனா ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு பர்ச்சேஸ் லெஜருமே நான் வந்து காமன் லெஜருமே நான் இங்க கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஜிஎஸ்டிக்குள்ள போகல, நான் ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம சப்ளையர் கிரியேட் பண்ணிட்டோம், ரா மெட்டீரியலுக்கான பர்ச்சேஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கஸ்டமர் பி அப்படிங்கிறதும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா இருக்கலாம், இல்ல அவங்க கிட்ட அன்ரெஜிஸ்டர்ட் இருந்தாங்க அப்படின்னா அன்ரெஜிஸ்டர்டா இருக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜி சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு லெஜருமே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். எல்லாமே லெஜர் கிரியேஷன்ல தான் போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் லெஜர்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் சென்டர்ஸ் வந்து இருக்கு. நான் காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த சேல்ஸ்மேன் வந்து ஆர்டர் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சேல்ஸ்மேன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஜர் கிரியேட், காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ்மேன் டூன்னு சொல்லிட்டு காஸ்ட் சென்டர்ல கிரியேட் பண்ணியிருக்கேன். வவுச்சர் டைப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் ஜேர்னல் வவுச்சர் வந்து நான் கிரியேட் பண்றேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக்கிங் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வவுச்சருமே வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணிட்டோம் அண்ட் தென் காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணிட்டோம் அண்ட் தென் வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் குரூப்ஸ்க்கு வந்துடலாம். ஸ்டாக் குரூப்ஸ்ல வந்து ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கன்ஃபியூஸ் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக பினிஷ்டு குட்ஸ் அப்படிங்கிற குரூப்புமே வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட்ஸ் மெயினா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு என்னென்ன யூனிட்ஸ் தேவைப்படுமோ அந்த யூனிட்ஸ் எல்லாமே நம்ம இங்க கிரியேட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம யூனிட்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா கோகனட் அப்படிங்கிற ஒரு ரா மெட்டீரியல் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது என்ன யூனிட்ஸா வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஜிஸ்லயும் வாங்கலாம், இல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ்ல வாங்குறோம் அப்படின்னா நம்பராகவும் வாங்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா கோகனட் அப்படிங்கறத வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர்ஸா நான் வாங்குறேன். ஸோ இதுக்கான ஸ்டாண்டர்ட் ரேட்டுமே நான் கொடுத்துட்றேன். பர்ச்சேஸ் ரேட்ல எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 30 அப்படிங்கிறது நான் ஃபிக்ஸ்டா கொடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ரா மெட்டீரியலுமே நான் கிரியேட் பண்றேன். இது வந்து கேஜிஸ்ல கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 10 rupees நான் per கேஜி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இதை நான் சேவ் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ரா மெட்டீரியல்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ரா மெட்டீரியல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து என்னவா ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோகனட் ஆயில் பல்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து நான் கிரியேட் பண்றேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன வருதுன்னா லிட்டரா வருது. ஸோ நான் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லிட்டர் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நான் மெயின்டைன் பேட்சஸ் அப்படிங்கிறது எனேபிள் பண்ணிக்கிறேன். மேனுஃபேக்சரிங் டேட் மட்டும் எனேபிள் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பைரி டேட் வந்து நான் எனேபிள் பண்ணல. தேவைப்பட்டா நீங்க எக்ஸ்பைரி டேட்டுமே இங்க எனேபிள் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோகனட் பல்க் அப்படிங்கிறது வந்து ரா மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் ஆகி திரும்ப வர்றது தான் நான் இந்த கோகனட் பல்க்குங்கிறது கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கோகனட் ஆயில் 1 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பினிஷ்ட் குட்ஸ் வந்து கிரியேட் பண்றேன். இதுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டேட் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ரேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இங்க கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோகனட் ஆயில் 5 லிட்டர் அப்படின்னு இன்னொரு பினிஷ்டு குட்ஸ்மே வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது நம்பர்ஸ்ல கொடுத்துருக்கேன் யூனிட் ஆஃப் மெஷர். இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்து எஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டாக் ஐட்டம்ஸும் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து பிரைஸ் லெவல்ஸ்க்குள்ள போயிடுறேன். பிரைஸ் லெவல்ல போனீங்க அப்படின்னா இங்க வந்து பிரைஸ் லெவல்ஸ் அப்படின்னே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்கேஸ் இந்த ஆப்ஷன் நீங்க எடுத்துட்டு வரல அப்படின்னா ஷோ மோர் கொடுத்தீங்கன்னா இந்த பிரைஸ் லெவல்ஸ்ங்கிறது எடுத்துட்டு வந்துடும். நான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் லிஸ்ட் செட் பண்றதுக்காக ஸ்டாக் குரூப் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து பினிஷ்டு குட்ஸ்ங்கிறது செலக்ட் பண்ணிட்டு ரீட்டைல் பிரைஸ் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்டர் பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோகனட் ஆயில் 5 லிட்டர் தான் நம்ம சேல் பண்ண போறோம். சாரி 1 லிட்டர் நான் இங்க செலக்ட் பண்ணிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் அப்படிங்கிறது நான் 100 rupees அப்படிங்கிறது கொடுத்துறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 லிட்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 350 அப்படிங்கறத நான் கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம ரீட்டைல்ல கொடுத்துருக்கோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோல்சேலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் நான் 80 rupees கொடுக்குறேன். 5 லிட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 275 கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மாஸ்டர்ஸ் வந்து செட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.